இன்றைக்கி நாம் பிரண்டை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள், தேவையான அளவு எண்ணெய், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், வரமிளகாய் 4, பூண்டு 3 பல், புளி 1 நெல்லிக்காய் சைஸ், தேங்காய் ஒரு சின்ன துண்டு, பிரண்டை தேவையான அளவு கட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. நாரெல்லாம் எடுத்து விட்டு க்ளீன் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுங்கள், இல்லாட்டி அரிப்பு எடுக்கும். தேவையான அளவு உப்பு. அடுத்து பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு பிரண்டை ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா பொரிச்சுக்கோங்க, கருக்காமல் பார்த்துக்கோங்க. பிரண்டை அடிக்கடி ஃபுட்டில் சேருங்க. இதில் இருக்க ஃபைபர், நார் சத்து அதிகமாக இருக்கிறனால இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அடிக்கடி ஃபுட்டில் ஆட் பண்ணுங்கள். நல்லா முத்து இருக்கிறது சாப்பிட்டா தொண்டை கிட்ட அரிக்கும்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லைட் க்ரீன் கலரில் இருக்கிறதையே யூஸ் பண்ணிக்கோங்க. பிரண்டை கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அவ்வளோதான், பிரண்டை எடுத்துடலாம். பிரண்டையை தனியாக எடுத்து வச்சுட்டு சட்னிக்கு தாளிச்சிடலாம். ஆயில் ஹீட் பண்ணி உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கடலைப்பருப்பு, நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து பூண்டு ஆட் பண்ணிடலாம். புளி, தேவையான அளவு உப்பு, தேங்காய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாய் ஆட் பண்ணியாச்சு. வறுத்து எடுத்து வச்ச பிரண்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இது ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கு அது மாதிரி டிஃபன் ஐட்டமுக்கும் நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ், சூடான ஒயிட் ரைஸில் ஆட் பண்ணி கலந்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்தால் பிரண்டை துவையல் ரெடி. வேணும்னா கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், அரைச்சி எடுத்துடலாம். பிரண்டை துவையல் ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.